Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணினாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இறால் வச்சு செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ இறால் எடுத்துர்க்கேன். அதை சுத்தமா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிரலாம். இது வந்து நம்ம செய்யற வரைக்கும் நல்லா பிரியாணி மசாலா செய்யற வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதில் வந்து நான் 2 கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கிலோ ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ஊற வச்சிரலாம் கழுவி. இப்போ ஒரு குக்கரில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாசி மொக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் ரஃபாக உடச்சி போட்டுட்டு நீளமாக 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் அதிலே சேர்த்தனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 200 கிராம் தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாமே வதக்கி அந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு வச்ச ப்ரானையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம சேர்த்துறப்ப ப்ரானுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பாதாம் முந்திரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 4 ஸ்பூன் தயிர், கடைசியாக 1 எலுமிச்சைப்பழத்தோடைய சாறையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து சாதா தண்ணி ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து 2 கப் ரைஸ்க்கு வந்து 4 கப் ஊற்றணும். 3 கப் தண்ணி, அதாவது தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் தண்ணியில் செய்கிறது இருந்தால் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து தண்ணி வந்து 3/4 பதம் வற்றிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. இது விசில்லாம் விட வேணாம், குழஞ்சி போயிடும் சாப்பாடு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக குக் ஆகிருக்கு நம்மளோட ப்ரான் பிரியாணி. அரிசியும் வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா நீளமாக உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ப்ரான்லாம் வந்து எப்படி சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்தோன்னா அந்த ப்ரானோடைய அந்த ஒரு ஃப்ளேவர்லாம் வந்து அந்த ரைஸில் இறங்காமல் ரொம்ப ஹார்டாகிடும் ப்ரானு. இந்த மாதிரி மசாலா தடவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த ப்ரானோட ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு அருமையான ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெய்லியும் சிக்கன், மட்டன் பிரியாணி செய்கிறது பதிலாக வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு வந்து ப்ரான் பிரியாணியை செஞ்சு வீட்டில் இருக்கவங்களையும் உங்கள் கெஸ்ட்டையும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.